வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நெசசரின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த நெசசரின்ற வேர்டு பொதுவா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும், இல்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு அழகா இருக்கும், இல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது. இப்போ நம்ம தாங்க பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு 15 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துருவோங்க. நெசசரினா அட்ஜெக்டிவ், நீடட் டு கெட் ஏ பர்டிகுலர் ரிசல்ட், நீடட் டு அச்சீவ் ஏ பர்டிகுலர் கோல். அதாவது பர்டிகுலர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு தேவையானது, பர்டிகுலர் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். He lacks the necessary marks to join in the engineering college. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு தேவையான மார்க்கு அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. He lacks the necessary marks to join in the engineering college. ரெண்டாவது பார்ப்போம். Do they have necessary skills for this job? இந்த வேலை செய்யறதுக்கு தேவையான திறமை அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. Do they have necessary skills for this job? மூணாவது பார்ப்போம். Just do what is necessary and leave the rest. அதாவது என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சுட்டு மிச்சத்தை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. Just do what is necessary and leave the rest. நாலாவது பார்ப்போம். If necessary we can change our plan. தேவைப்பட்டா நம்ம பிளானை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. If necessary we can change our plan. அஞ்சாவது பார்ப்போம். I don't want to spend my money more than is strictly necessary. அதாவது கண்டிப்பாக தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன், அது தவிர வேறு செலவெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மை மணி மோர் தென் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நெசசரி. ஆறாவது பார்ப்போம். இஸ் இட் ரியலி நெசசரி ஃபார் யூ டு பிளே கிரிக்கெட் நவ்? இப்போ கிரிக்கெட் விளையாடுறது தேவையா, ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் இட் ரியலி நெசசரி ஃபார் யூ டு பிளே கிரிக்கெட் நவ்? ஏழாவது பார்ப்போம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் மோர் தென் வாட் இஸ் நெசசரி. அதாவது தேவையான வேலை மட்டும்தான் நான் செய்வேன், அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் மோர் தென் வாட் இஸ் நெசசரி. எட்டாவது பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நெசசரி டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அனுபவம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நெசசரி டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். ஒன்பதாவது பார்ப்போம். A good advice is necessary to have a successful life. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. A good advice is necessary to have a successful life. பத்தாவது பார்ப்போம். It is not necessary for you to worry about me. என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. It is not necessary for you to worry about me. 11வது பார்ப்போம். Do it only if it is necessary, otherwise leave it. அதாவது தேவைப்பட்டால் மட்டும் அதை நீ செய்யி, இல்லாட்டி விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. Do it only if it is necessary, otherwise leave it. 12வது பார்ப்போம். I talk to him only when I feel it necessary. அதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் அவன்கிட்ட பேசுவேன், இல்லாட்டி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I talk to him only when I feel it necessary. 13வது பார்ப்போம். We cannot see the principal without necessary reason. அதாவது தேவையான காரணம் இல்லாமல் பிரின்சிபாலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. We cannot see the principal without necessary reason. 14வது பார்ப்போம். Job becomes necessary before getting married. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைன்ற ஒரு விஷயம் தேவையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Job becomes necessary before getting married. 15வது பார்ப்போம். ஆனஸ்டி இஸ் நெசசரி டு ஹாவ் எ பீஸ்ஃபுல் லைஃப். அதாவது ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நேர்மைன்றது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனஸ்டி இஸ் நெசசரி டு ஹாவ் எ பீஸ்ஃபுல் லைஃப். இந்த 15 எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பேஸாக வச்சு புதுசாக ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ஃப்ளோ நல்லா வரும். இது போல நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.